மனிதனாக பிறந்துட்டோம், பிறக்கும்போது ஒரு கலைக்கு உயிர் கொடுத்துட்டு என்னுடைய உயிர் அடங்கணுன்ற ஒரு ஆசை. அப்படின்ற பட்சத்தில் கலைத்துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். தமிழ் மொழின்றது இயல், இசை, நாடகம்னு 3 டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதில் இயல்ன்றது எழுதக்கூடிய படிக்கக்கூடிய ஒன்று தான். எழுத்து, இயல், இசை. இசைன்றது பாடுறது மட்டும்தான். நாடகத்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்ல முடியும். தமிழுக்கும் நாடகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நிறைய பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கல, ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த 3மே சேர்த்து சொல்கிறது தான் நாடகத்துறை. அப்படின்ற பட்சத்தில் தமிழுக்கும் நாடகத்துறைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. தமிழோடைய அடுத்த படினா நாடகம் தான். வணக்கம், சிவாய நம, திருச்சிற்றம்பலம். என்னுடைய பேர் தரணி. நான் போலூர் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். நாடகத்துறைக்கு வந்து 2 ஆண்டுகள் 6 மாதம் போயிடுச்சு. நான் நாடகத்துறைக்கு வந்த புதுசில் 2 வருஷம் வீட்டுக்கு தெரியாமல் தான் நாடகம் ஆடிட்டு இருந்தேன். முதல்ல நாடகத்துறையில் காலடி எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா, கலவை பக்கத்தில் செவ்வந்தின்ற நாடகம் மன்றத்தில் தான் எடுத்து வச்சேன். ஒரு 6 மாத காலம் இருந்தேன். அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் வந்த உடனே எங்கள் ஊரில் வந்து குரு நாடக மன்றம் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு பார்ப்பேன், கொட்டா பின்னாடிலாம் போயிட்டு பார்ப்போம். மெயின் பொம்பளை வேஷம் வந்துச்சுன்னா ரொம்பவே பார்த்துட்ருப்பேன். பரம்பரையாகவே எங்கள் வீட்டில் தெருக்கூத்து எல்லாமே. தாத்தாவோடைய அப்பா பரம்பரையாகவே எல்லோரும் தெருக்கூத்து. அப்படி இருக்கிறப்போ எனக்கும் அந்த ஜீன் இருக்குதுன்றதை உணர்ந்து சரின்னு போயிட்டு பேசினேன். அப்போது ஒருத்தர் திருநங்கையாக இருந்து வந்து பண்ணாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேர் வந்து ராகவப்பிரியா. அவங்கக்கிட்ட போயிட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு இருந்து பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறமா எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஆண்டு காலம் அந்த கம்பெனி நல்லபடியாக நடித்து கொடுத்துட்டு எனக்கு காலேஜில் நான் போனன்றதால வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அருணாச்சலேஸ்வர் கோவிலில் அர்ச்சகருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அங்கே ஷீட்டு 2 வருஷமாக போட்டு கிடைக்கல. அந்த வருஷம் எனக்கு கிடைச்சதால டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 3 மாதம் அந்த கம்பெனியில் வெளியே போயிட்டு அங்கே ஒரு ஆண்டு காலம் படிச்சுட்டே விமலா நாடக மன்றத்துக்கு வந்துட்டேன். நான் விமலா நாடக மன்றத்துக்கு வந்துட்டு பார்ட் டைமில் நாடகத்துக்கு வருவேன். மற்ற டைம் எனக்கு அங்கேயும் பர்மிஷன் கொடுத்து நான் கிளாஸுக்கும் போயிட்டு இருந்தேன், அர்ச்சகரும் படிச்சுட்டு இருந்தேன். நல்லபடியாக அங்கேயும் அர்ச்சகர் படிச்சுட்டு இங்கேயும் ஒரு ஆண்டு காலம் முடிச்சுட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வடபழனியில் சத்தியவேல் முருகனார்கிட்ட இன்றைக்கி பாடம் படிச்சுட்ருக்கேன். நாடகத்துக்கும் வந்துட்டு கோவில் பூஜையும் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி போலூரில் ஐயர்கள், அந்தணர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி நாடகத்துறையில் இருந்துக்கிட்டு ஒரு நபர் கோவிலுக்கு போயிட்டு பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். சமஸ்கிருதம், தமிழ் முறைப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குருநாதர் பேர் வந்து சென்னை சிவலோகம் சொல்லக்கூடிய தவத்திரு வாதவூர் அடிகளார். அவருடைய மடத்தில் தான் நான் இருக்கேன். இன்றைக்கி 2 தீட்சை வாங்கியிருக்கேன். எங்கள் சரௌண்டிங்கில் யாரும் அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறி வரலை. ஆரம்பத்தில் வீட்டுக்கு நாடகத்துறைக்கு போகும்போதும் யாருக்கும் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் வேணாம், எல்லாருமே இறந்துட்டாங்க, இன்றைக்கி நீ ஒண்டி தான் இருக்க, வீட்டுக்கு தலைப்புள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊர்லேயே நிறைய கேலி கிண்டல் எவ்வளவோ அவமானங்கள் சந்தித்தேன். சரி, நம்ம சாதிச்சு நிற்கணும், அதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன். ஒவ்வொன்றா கேட்டு நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி நாடகத்துறைக்கு வந்தாலும் 4-4:30க்கெலாம் என்னை அமுச்சு விட்டுருவாங்க கோவில் பூஜைன்றதால. எந்த கம்பெனிக்கு போனாலும் சொல்லிட்டு தான் போவேன், இந்த மாதிரி நான் கோவில் ஐயராக இருக்கேன், போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கம்மா, நீங்கள் உங்களுடைய வேஷத்தை முடிச்சு கொடுத்துட்டு நானே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய அர்ச்சகர் வந்ததில்லை. எனக்கு வந்து பரம்பரையாக ஒரு ஈடுபாடுன்றதால எனக்கு ஆரம்பத்திலேருந்தே கலை, ஏதாச்சும் ஒரு மனிதனாக பிறந்துட்டோம், பிறக்கும்போது ஒரு கலைக்கு உயிர் கொடுத்துட்டு என்னுடைய உயிர் அடங்கணுன்ற ஒரு ஆசை. அப்படின்ற பட்சத்தில் கலைத்துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். கலைத்துறையை தேர்ந்தெடுத்து கலைத்துறைக்கு வந்து நாடகம் கற்றுக்கிட்டே கைலாய வாத்தியம் வாசிக்கவும் ஆரம்பித்தோம். கைலாய வாத்தியம் வாசிச்சுட்டு இன்றைக்கி பறை வாசிக்கவும் கற்றுட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒரு ஈடுபாடு பரம்பரையாக வந்ததால் இதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்குது. அர்ச்சகர்லேயும் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் கோவிலில் பண்ணக்கூடிய பூஜைக்கும் தெரியும், அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து தெருக்கூத்து ஆடிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியும். ட்ராமாவை விட ஃபஸ்ட்டு ட்ராமா தான் ஆடிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு தெருக்கூத்து தான் வேணும், தெருக்கூத்து பாரம்பரிய கலை அப்படின்றதால தெருக்கூத்து பிடிச்சி தெருக்கூத்து நடிச்சிட்ருக்கேன் வேம்புடி அம்மன் நாடக மன்றத்தில். ட்ராமா வந்து நிறைய கம்பெனி போட்டு ஆடிட்டுருக்காங்க. ஆனால் தெருக்கூத்து அப்படி கிடையாது. புராணம் வந்து ட்ராமா வந்து நாவல்ஸ் யார் வேணாலும் எழுதி யார் வேணாலும் நடிச்சிட முடியும். ஆனால் புராணம் வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக்க முடியாது. அப்படின்றப்போ அதோட ஈடுபாடு வந்து நிறைய பேருக்கு வரமாட்டிருக்கு. மனப்பாடம் பண்ணணும், கேட்கணும், வசனங்கள் சொல்லணும். ஆனால் ட்ராமா அப்படி கிடையாது, எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், அது தெரியாது. ஏன்னா நாவல்ஸ் புராணம் நம்ம எழுதுறது தான் ட்ராமான்றது. அதனால் எனக்கு புராணத்தை கற்றுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்தாங்க, அதை மேற்கொண்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதால எனக்கு தெருக்கூத்து மேலே ஈடுபாடு. தெருக்கூத்து மேலே என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எந்த மாதிரி அமைப்பில் உணவு முறைகள் இருந்துச்சு, ஆடை அணிகள் இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க,
நண்பர்களாக எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மனையாள் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். விழிப்புணர்வு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வீட்டில் சப்போர்ட் கிடையாது. எல்லாமே நான் தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு 1.5 வருஷமாக ஸ்டெடியாக நான் தனியாக நின்று செஞ்சிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அமைப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை ஒழுக்கத்தை சார்ந்து சொல்லிட்டு தான் மற்றபடி அடுத்த பேசிக் ஸ்டெப்பு என்னன்றதை நான் கொண்டு போவேன். எப்படி ஃபஸ்ட்டு புகையிலை அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நார்மல் ஆகிடுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு. கலைத்துறைக்கு வரணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஆனால் வீட்டில் யாருக்கும் அது வாய்ப்பு கொடுக்கறதில்ல. தெரியாமல் என்ன போல் நிறைய பேர் தெரியாமல் தான் நாடகத்துறைக்கு வராங்க. ஆரம்பத்தில் வந்து அதுக்கப்புறமா தான் வீட்டில் சொல்லி நாடகத்துறைக்கு அப்செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் அப்செட் பண்ணாமல் நிறைய பேர் வெளியெலாம் வேறு விதமாக போயிடுறாங்க, திருநங்கையாக மாறி போயிடுறாங்க. இதே அவங்க வீட்டில் அப்செட் பண்ணிக்கிட்டால் அவங்க ஒரு ஆண் மகனாகவே நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. கலைத்துறைக்கு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அப்செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சிலர் பார்க்கக்கூடிய பார்வை இருவேறு விதமாக இருக்குது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் இருவேறு விதமாக இருக்குது. நல்லவங்களுக்கு நல்ல முறையில் தான் கொண்டு போய் நம்ம சேர்க்கணுன்ற எண்ணத்தோடு நம்ம பார்க்குறோம். கெட்டவங்க கண்ணுக்கு அது தீய பார்வை இருக்குன்னா அதை கொஞ்சம் மாற்றணுன்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அதுபோல் வார்த்தைகளும் நம்ம பயன்படுத்தக்கூடாது நாடகத்தில். ஏன்னா நம்ம அது போல் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறதால் தான் அவங்களும் இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதுபோல் வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆபாசமாக பண்ணுறாங்கன்னா மக்கள் எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு முன்னாடியே கொடுக்குறாங்க. பணத்தோடைய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூத்து நடித்தா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு நாங்கள் சாப்பிட முடியும். எனக்கு அப்பா கிடையாது. அதுபோல் பணத்தை தேடி வரும்போது வேறு வழி இல்லாமல் ஆடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாடக மன்றமும் இல்லை இது முடியாது, நாங்கள் இப்படி தான் நடிப்போம் அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் அவங்களும் நாடகம் கம்பல்சரி புக் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம சொல்லும் போதே ஆரம்பத்தில் இது போல் தான் எங்கள் நாடக மன்றம் செக்ஷுவலாலாம் வராது, அப்படின்றப்போ டீசெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புக் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சொல்லப்போனால் கலைத்துறை எனக்கு தெரிஞ்சு 70% ஒழுக்கமாக இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கம்பெனி ஓனர் வந்து இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் நாடகத்துறைக்கு வரும்போது இப்படி இருக்கணும், ஒரு திருநங்கன்னா இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரணும், ஒரு ஜென்ஸ்னா இப்படி வரணும் அப்படின்றப்போ கம்பெனிக்குள்ளே வந்துட்டா நாடகக்காரங்க இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நாடகக்காரங்கன்னா ஒரு நேரத்தில் ரொம்ப மதித்தாங்க, வீட்டில் கொடுத்து அழைப்புன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் அழைப்புன்றது வந்தாலும் நாடகத்துறைக்கு அந்த ஒரு இரவு பொழுது எப்படி போகணும்னு மனசுக்குள்ளே கண்ணீர் வருதோ இல்லை ரத்த கண்ணீர் வருதோ சொல்லிட்டு ஒவ்வொரு நாடகக்காரங்கிட்டும் சொல்லலாம். ஏன்னா கேலி கிண்டல் பேச்சுக்கள் அவ்வளவு இலக்காரமாக பார்க்குறாங்க, இழிவாக பார்க்குறாங்க. அந்த இரவு மட்டும்தான் அவங்களுக்கு என்னவோ மலராத பூக்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அந்த பார்வை வந்து மாறணும்னு கேட்டுக்கிற மக்கள் மத்தியில் நம்ம அணியக்கூடிய ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், நடைமுறைகள், அவங்கக்கிட்ட நம்ம வாதாடுற விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலயமா அதெல்லாம் மாற்றலான்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மொழின்றது இயல் இசை நாடகம்னு 3 டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதில் இயல்ன்றது எழுதக்கூடிய படிக்கக்கூடிய ஒன்று தான். எழுத்து, இயல், இசைன்றது பாடுறது மட்டும்தான். நாடகத்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்ல முடியும். தமிழுக்கும் நாடகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நிறைய பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கல, ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த 3மே சேர்த்து சொல்கிறது தான் நாடகத்துறை. அப்படின்ற பட்சத்தில் தமிழுக்கும் நாடகத்துறைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. தமிழோடைய அடுத்த படினா நாடகம்தான். தெருக்கூத்து, மகாபாரதம், இந்த ராமாயணம், அதுபோல் போர்கள், மன்னர்கள் வந்து மனையாள் மேலே ஆசைப்பட்டு போர்கள் நடைபெற்றிருக்கோம், மண் மேலே ஆசைப்பட்டு போர்கள் நடந்திருக்கோம், அடுத்தவங்களை அழித்து நம்ம அந்த நாட்டை கைப்பற்றணும்னு போர்கள் நடந்திருக்கோம். இது மூலயமா ஒரு புராணம்ன்றது உருவாச்சு. கதைகள் வேறு, புராணங்கள் வேறு, இதிகாசங்கள் வேறு. அதுபோல் இந்த கதைகளை பாரம்பரியமாக அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணுன்னு ஒவ்வொரு ஆசிரியர்களும், படித்த மேதாவிகளும், புத்தகம் நிறைய பேர் வாசித்தவங்களும் நம்ம இதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணுன்றதால இதை கொண்டு வந்தாங்க.